ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கேட்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஜிஎஸ்க்கு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களோட பேட்சில் ஜாயின் பண்ணதால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, ஃபுல் மார்க் நாங்கள் எடுத்துருவோம், பட் ஜிஎஸ்க்கு ஏதாவது ஐடியா கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததால் ஸோ அதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2012 2025 வரைக்கும் நடந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்து உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது வந்து May 5th உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 75 கேள்விகள் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்லேயே உங்களுக்கு போகும். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஐஎன்எம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ எல்லா டாப்பிக்குமே ஜிஎஸ்ல இருக்க எல்லா டாப்பிக்குமே கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியுமே 75 கேள்வி டெஸ்ட் எழுத போகிறீங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, May 5th ஸ்டார்ட் ஆகும். May 5th வந்து மண்டே, ஓகேங்களா? ஸோ அன்னையிலேருந்து டெய்லியும் நீங்கள் லைவ் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஸோ எக்ஸாம் வரைக்குமே எழுதி பார்ப்பீங்க. அப்போ டெய்லி 75 கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு எவ்வளோ கொஸ்டின் எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் வந்து ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு சில டாப்பிக்லாம் இன்னும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் சீரிஸ் இது, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ தான், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய வகையில் லைவ் டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எந்த டைமிங்கில் இருக்கும், ஓகேங்களா? இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்கு இப்போ போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு நாங்கள் கடைசியாக போட்ட டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? ஸோ அது வந்து பொது தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கு ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ அது வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபீ பார்த்தீங்கன்னா 500 rupees தான். ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான், ஏன்னா அந்த பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 500 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்கெடியூல் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச் அது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பொது தமிழ் மேக்ஸ் இது ரெண்டையுமே அதில் படிச்சுக்கலாம். ஜிஎஸ்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.